भाइयों बहनों, तमिलनाडु सरकार वादा खिलाफी करने वाली सरकार है। इनके शासन में कर्मचारी भी सड़क पर आने के लिए मजबूर हुए हैं। சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு அரசாங்கம் எத்தனை மோசமானது என்று சொன்னால், அரசு ஊழியர்கள் தெருவில் இறங்கி போராடக்கூடிய ஒரு அவல நிலைமை நிலவுகிறது. जब सफाई कर्मचारी प्रदर्शन करते हैं, उन पर लाठियां चलाई जाती है। துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்திலே ஈடுபட்டால் அவர்கள் மீது தடியடி நடத்தப்படுகின்றது. स्कूल शिक्षक रोड पर आते हैं तो 1300 महिला शिक्षिका को जेल में डाल दिया जाता है। ஆசிரிய பெருமக்கள் அவர்கள் தெருவில் இறங்கி போராடக்கூடிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். அதிலே அவர்கள் மீது 1300 பெண் ஆசிரியைகள் மீது அவர்கள் கைது செய்யப்பட்டு வன்முறைக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள். नर्स, कम्युनिटी हेल्थ ऑफिसर, आंगनवाड़ी वर्कर प्रोटेस्ट करते हैं तो 600 नर्सों को जेल में डालने का काम होता है। ஆங்கன்வாடி பணியாளர்கள் போன்ற அரசு பணியாளர்கள் போராட்டத்திலே இறங்கினால் அவர்கள் உடனடியாக சிறைச்சாலைகளுக்கு அனுப்பப்படுகின்றார்கள். किसानों को भी धोखा देने का काम तमिलनाडु सरकार ने किया है। விவசாயிகளை கூட அவர்கள் சும்மா விட்டு வைக்கவில்லை. விவசாயிகளையும் அவர்கள் கொடுமைக்கு ஆட்படுத்துகின்றார்கள், ஏமாற்றுகின்றார்கள். डीएमके सरकार ने तमिलनाडु को डंपिंग ग्राउंड बनाया है। दूसरे राज्यों का खतरनाक बायोमेडिकल कचरा तमिलनाडु की पवित्र नदियों में डाला जा रहा है। இந்த திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டை எப்படி ஆக்கி இருக்கிறது தெரியுமா? மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த நச்சு கழிவுகள், அந்த கழிவுகளின் குப்பை கிடங்காக நம்முடைய தமிழ்நாட்டை ஆக்கி இருக்கின்றார்கள். और भाइयों बहनों, तमिलनाडु में हिंदू आस्था के, हिंदुओं के विश्वास के अपमान का सिलसिला इन्होंने चलाकर रखा है। தமிழ்நாட்டிலே இந்துக்களுக்கும் சரி, அவர்களுடைய சமய நம்பிக்கைகளுக்கும் சரி, வழிபாட்டு முறைகளுக்கும் சரி முடிவு கட்டும் வகையிலே தமிழ்நாடு அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. तमिलनाडु में अयोध्या राम मंदिर भूमि पूजन के वक्त अघोषित कर्फ्यू लगाया जाता है। தமிழ்நாட்டிலே அயோத்தியின் ராமர் ஆலயத்தின் பூமி பூஜையின் போது அறிவிக்கப்படாத ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. उनके वरिष्ठ नेता सनातन धर्म को डेंगू और मलेरिया बताते हैं। அவர்களுடைய மூத்த தலைவர் சனாதன தர்மத்தை என்ன கூறினார்? டெங்கு, மலேரியா இவற்றோடு ஒப்பிட்டார். हिंदुओं के प्रोसेशन पर स्टे लगा दिया जाता है। இந்துக்களின் ஊர்வலங்கள் என்றால் அதற்கு தடை விதிக்கப்படுகின்றது. हिंदुओं के मूर्ति विसर्जन पर भी स्टे लगाने का काम डीएमके सरकार करती है। நம்முடைய மூர்த்திகளை, நம்முடைய திருவுருவங்களை நாம் கடலிலே ஆற்றிலே சென்று கரைப்பதற்கு கூட தடைகள் விதிக்கப்படுகின்றன. मैं स्टालिन जी को कहना चाहता हूं, हमारे संविधान की मर्यादाओं को आपने हिंदू समाज पर अत्याचार कर कर तोड़ने का काम किया है। நான் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்றை கூற விரும்புகின்றேன். நம்முடைய அரசியல் சட்டத்தின் மாண்பினை குலைத்திருக்கிறீர்கள். இந்துக்களின் சமய உரிமைகளை பறித்திருக்கின்றீர்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.